இந்தாப்பா குடி. சுலியா, உன் வேலையெல்லாம் எப்படிப்பா போகுது? நல்லா போதுமா. ஒரே ஒர்க் டென்ஷன் இருக்கு, பட் ஓகே. தம்பி சுலியா, வீட்டு செலவுக்கு அப்பா கொடுக்குற காசு கொஞ்சம் பத்த மாட்டேங்குதுப்பா. பாட்டி தாத்தாக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம வேற இருக்கு, கொஞ்சம் காசு வேணும். உன்கிட்ட இருக்குமா? என்னது காசா? என்கிட்ட எது காசு? காசு கீசுலாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்கம்மா. என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்ல. ஒரு ரூபா கூட இல்லையா? அப்புறம் மாசம் மாசம் சம்பாதிக்கிற காசெல்லாம் என்னப்பா பண்ற? மாசம் மாசம் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு எது கொடுக்கணும்? வீட்டுல எரும மாடு மாதிரி உட்காந்துட்டு நான் போடுற சோத்தை திங்கிறேல, காஃபி வேணும் காஃபி வேணும்னு வாங்கி குடிக்கிறேல, இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கப்பா? என்னம்மா குத்தி காட்டுறியா? போடுற சோத்துக்கு காசு கேட்கறியா? நான் என்ன எங்க ஹாஸ்டல்லையா இருக்கேன் காசு கொடுத்து தங்கறதுக்கு? அப்படி இல்லப்பா சுலியா, நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் சமைச்சு சமைச்சு போடுறதுக்கு நான் என்ன வேலைக்காரியாப்பா? குட் மார்னிங் சுலியா. குட் மார்னிங்ப்பா. ஏண்டா டென்ஷனா இருக்க மார்னிங்கே? நான் இங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு குடிக்கிற காஃபிக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணுமா உங்க பொண்டாட்டிக்கு? என்னது என்ன சொல்ற? நீங்க கொடுக்குற காசு பத்தலையா அம்மாக்கு, அதனால நான் மாசம் மாசம் காசு கொடுக்கணுமா இனிமேல்? மாசம் மாசம் காசு கொடுக்கணும்னு நான் எப்ப சொல்லியா சொன்னேன்? இன்னைக்கு கொஞ்சம் செலவு இருக்கு, காசு கொடுன்னு கேட்டேன். அது தப்பா? ஏய், நான் கொடுக்குற காசெல்லாம் நீ என்னடி பண்ற? இப்ப எதுக்கு தேவையில்லாம சுலிய கிட்ட வந்து காசு கேக்குற? எங்க வீட்டு செலவு நிறைய இருக்குங்க. அத்தை மாமா கடையில உடம்பு சரியில்லாம போனப்ப எல்லா காசும் செலவாயிருச்சுங்க. இப்ப வீட்டுல காய்கறி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை. அதான் தம்பி கிட்ட கேட்டேன். ஏய், ஆபீஸ் போய் கஷ்டப்பட்டு உழைக்கிற எனக்கு தாண்டி தெரியும் அதோட கஷ்டமும் வலியும். ராவும் பகலுமா உழைச்சு காசை கொண்டு வந்து உங்ககிட்ட கொட்டுனா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு ரோஸ் கலர் புடவை கட்டிட்டு மேட்சிங்கா பூ வச்சுட்டு தெரியல. அதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது? நான் எப்பவுமே இந்த ஒரே ஒரு ரோஸ் கலர் புடவை தானே நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மாத்து துணி கூட இல்லைங்க. உங்க கதையெல்லாம் நீங்க அப்புறம் பேசிக்கோங்க. ஆமா இங்க பாரு, நான் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன். என் காசு எனக்கு தான் வேணும். உங்களுக்கு எல்லாம் செலவு பண்றதுக்கு நான் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. ஏ பேக்கு, சுலியங்கிட்ட போய் காசு கேட்கற உனக்கு வெக்கமா இல்ல? காசு பத்தலன்னா என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே? உங்ககிட்ட கேட்க வெக்கமா இருந்ததுனால தாங்க நான் போய் சுலியங்கிட்ட கேட்டேன். அவன் ரொம்ப கேவலமா பேசிட்டான். நான் மாசம் உனக்கு 2999 ரூபா மட்டும்தான் கொடுப்பேன். அதை வச்சு குடும்பம் நடத்த முடிஞ்சா நீ குடும்பம் நடத்து, இல்லாட்டி போய் எங்கேயாவது போய் உட்காந்துரு. நான் எங்கேயாவது போய் உட்காரதுல எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனா காசு தீந்து போச்சுன்னா உங்களுக்கு சோறு இருக்காதே, அப்ப சோத்துக்கு என்னடா பண்ணுவேன்? வெண்ணெய். என்ன என்ன சொன்ன? வீட்டுல ஒரு வெண்ணெய் கூட இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். ஷோ, டெய்லி உன்னோட இந்த சோக பாட்டை கேட்டு கேட்டு எனக்கு ஒரே வாழ்க்கையே வெறுத்து போகுது. மூஞ்சி உம்மன்னு வச்சுட்டு இருக்க, உன் மூஞ்சில வேற எக்ஸ்பிரஷனே வராதா? நீங்களும் தாங்க உங்க மூஞ்சிய ஏனே வச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேற எக்ஸ்பிரஷன் வராதாங்க? அம்மா இங்க வாங்க. ஐயோ, கிளவிய கூப்பிடுறானே, பேசாம அப்படியே நைஸா ஓடிடும். என்னப்பா குப்பி? அம்மா, இவளுக்கு நான் கொடுக்குற காசு பத்தலையா, போய் சுலியன் கிட்ட போய் காசு கேட்டிருக்கா. என்னது? சுலியன் கிட்ட காசு கேட்டாலாம்? ஏன் அவளுக்கு காசு பத்தலையா? ஆமா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சான். எல்லா செலவையும் அவதான் பார்த்தாலாம். அப்புறம் வீட்டுல உட்காந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு தீத்துடுறோமா, அதனால காசு இல்லையாமா. ஏய் பேக்கியா, இங்க வாடி. அத்தை சொல்லுங்க அத்தை. போய் சுலியன் கிட்ட எதுக்கு நீ காசு கேட்ட? நான் சோத்தாக்கி போட்டா நல்லா கப்பு கப்புன்னு அடிக்கிறேல, அப்புறம் அதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது? அதான் போய் கேட்டேன். என்ன மைண்ட் வாய்ஸை வெளியே பேசிட்டு இருக்கியா? அத்தை என்னத்த சொல்றீங்க? எங்களுக்கு சமைச்சு போடுறதெல்லாம் சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்கியா? போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வாடி, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றேன். வீட்டுக்கு போறதுக்கு எனக்கே வழி தெரியுங்க அத்தை, இதுக்கு எதுக்கு எங்க அம்மா வரணும்? புள்ள வளர்த்த லட்சணத்தை உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டாமா? நீங்க உங்க பிள்ளைய வளர்த்த லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே அத்தை, அதை போய் எங்க அம்மா கிட்ட எதுக்கு நீங்க சொல்றீங்க? விடுங்க அத்தை. அடி பாவி.